வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சேமியா கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு தவாவில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இந்த நெய்யில் 25 கிராம் முந்திரியும் 25 கிராம் திராட்சையும் ஆட் பண்ணி இதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் 200 கிராம் சேமியா, இதை நம்ம லேசாக இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேமியாவை லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் நம்ம அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் அதே தவாவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆனதுமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சேமியை ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை இன்னும் நல்லா வேக விடுவோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம தேவையான கலர் பவுடர் இப்போ ஆட் பண்ணி இதையும் நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி. நீங்களும் இந்த சேமியா கேசரி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.